ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் கடைசி வரையும் அல்லேலூயா அல்லேலூயா சொன்னேன்னா நீங்கள் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பரலோகத்தில் இப்பொழுது எந்த வார்த்தை ஒலித்து கொண்டு இருக்கிறது? அல்லேலூயா என்ற சத்தம்தான். ஆனால் நீங்கள் நானும் எதிர்பார்க்கிறது என்னென்னா, நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் பானையில் சாதம் நல்லா அப்படியே என்ன செய்யும், பொங்கி வலியும், உனக்கு கார் இருக்கும், உனக்கு வீடு இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லா கரங்களை தட்டி என்ன செய்வீங்க? உற்சாகமாய் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த வார்த்தையை கேட்பீங்க. நான் கடைசி வரை அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா சிஸ்டருக்கு என்னமோ ஆச்சு, வாங்க போவோம் அல்லேலூயா. அல்லது என்ன, சில பேர் இருக்க முடியாமல் அல்லேலூயா தவிர உங்களுக்கு எதுவும் தெரியாதா வர்றதுக்கு இன்னைக்கு முணுமுணுக்கிறவர்களும் உண்டு. அல்லேலூயா. ஆனாலும் அல்லேலூயா என்ற சத்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும்போது அரை மணி நேரம் இல்லாமல் போயிட்டான். அல்லேலூயா. எவ்வளவு மணி நேரம் இல்லாமல் போயிட்டு? அரை மணி நேரம் இல்லாமல் போயிட்டு. சத்தம் கேட்கப்படலை, தொனிக்கப்படலை. இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கிறோம். தேவன் ஏதாவது ஒரு நன்மை செய்தா ஆலயங்களுக்கு வருகிறோம், ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறோம், காணிக்கை கொடுக்கிறோம். நான் ஏதாவது கேட்டு கொடுக்கலன்னா சற்று பின்னோக்குகிறோம். அல்லேலூயா. ஆனாலும் அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் எங்கள் ஆலயத்தில் செய்தியாளர் நான் தான். அப்போ செய்தி கொடுக்கும்படி எனக்கு இந்த வார்த்தை, அதாவது அரை மணி நேரம் இந்த சத்தம் அதாவது நின்று போயிட்டு என்று பிரசங்கிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வந்தது? எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது. என்ன வெளிப்பாடுன்னா, அந்த அரை மணி நேரம் ஏன் அந்த சத்தம் கேட்கப்படவில்லை அப்படிங்கிறத தேவன் அந்த ஸ்பாட்ல வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது என் மனக்கண்களை தேவன் திறந்தருளினார். அப்பொழுது என்ன என்று அவர் காண்பித்தது என்ன என்று பார்க்கும்போது, இந்த டிபார்ட்மெண்ட் இந்த இதை அல்லேலூயா என்ற சத்தத்தை அல்லது ஆராதனையை யார் செய்தார்? லூசிபர் செய்தார். அல்லேலூயா. பிரதான தூதர்களில் முதலாம் தூதனாகிய லூசிபர். இந்த லூசிபர் தேவனை ஆராதிக்காமல், தேவனை துதிக்காமல், தொழுது கொள்ளாமல் எங்கே போனார் என்று பார்த்தா, அந்த இடத்தை எப்படி பிடிக்கலாம் என்று பிளான் பண்ண, பல தூதர்களோட பிளான் பண்ண போயிருப்பான் என்று சொல்லி எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அடுத்து நேற்று ரெக்கார்டிங் நாங்கள் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. என்ன அதே வசனத்தை நான் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறேன் ரெக்கார்டிங்கில். அப்போ ஒரு வெளிப்பாடு கிடைக்கிறது. என்ன வெளிப்பாடு? அரை மணி நேரம் என்ன ஆயிற்று? ஏன் ஆண்டவரை துதிக்கவில்லை? ஏன் ஆண்டவரை தொழுது கொள்ளவில்லை? காரணம் என்ன? மைக் செட் சர்வீஸ் அங்கே எதுவும் கரண்ட் கட் ஆயிருச்சோ, அல்லது வேற ஏதாவது சிக்னல் கிடைக்காமல் போயிருச்சோ என்று பார்க்கும் பொழுது அவைகள் அல்ல. அல்லேலூயா. அவைகள் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தா, ஆண்டவருடைய நாள், ஒரு நாள் ஆண்டவருக்கு எத்தனை நாளாம்? 1000 வருஷம் போல. 1000 வருஷம் ஒரு நாளை போல. ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த பூமியில 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். இது பாவமான பூமி, சபிக்கப்பட்ட பூமியில என் குமாரனை நம்மீது பிதாவாகிய தேவன் நேசத்தை வைத்து இந்த பூமியில அனுப்பி இருந்தாலும் கூட, நம்முடைய பிள்ளை வெளி தேசத்துக்கு அனுப்பி வச்சா சந்தோஷமா இருப்போமா? இல்ல காலேஜுக்கு போயிருக்கிறானோ, பைக்ல போயிருக்கிறானோ, என்னாச்சோ ஏதாச்சோ, தாய்மார் படுகிற, தகப்பன்மார் அந்த உள்ளம் படுகிற அந்த வேதனை எத்தனையா இருக்கிறது. அதே போன்றுதான் பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பினால குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பி இருந்தாலும் கூட அந்த 33 வருடம் கொட்டினார்கள். ஒரு முறை என்ன செஞ்சாங்களா? நம்மளை போல கொட்டி பரியாசம் பண்ணினார்கள். மலை மேல நின்று செங்குத்தாக என்ன செய்ய
தள்ளுவதற்கு எத்தனைப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை பரியாசம் பண்ணினார்கள், வாரினால் அடித்தார்கள். இது எப்படி சகிக்க கூடும்? நீங்க எஸ்தர் புஸ்தகத்தில் கூட வாசிக்கும் போது அந்த கீதவாத்திய சத்தத்தெல்லாம் ஆகாஷ் கேட்கவில்லை. அதே போல தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, பிரியமான தானியேலே, அவன் கீதவாத்த சத்தியத்தால் என்ன சத்தமெல்லாம் கேட்காமல், நான் எனக்கு பிரியமான வேலைகளில் பிரியமாயிருந்த தானியேலை தூக்கி சிங்க கெபியிலே போட்டு விட்டார்களே என்று சொல்லி அவனுடைய இருதயம் பதைத்தது. அல்லேலூயா. அப்ப அந்த 33.5 ஆண்டுகள் பரலோக ராஜ்யத்தின் கணக்கு அரை மணி நேரம். புரியுதுங்களா? நல்லா உணர்த்தப்படுகிறீர்களா? கரங்களை தட்டி ஆண்டவர் உங்களோட பேசினார்னா ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க, ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாங்க என்னோட கூட திருப்பி கொள்ளுவோம். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. எவைகளிலெல்லாம் அடிமைத்தனத்தில் இருக்கிறோமோ அவைகளிலிருந்து இன்றைக்கு உங்களை விடுதலையாக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடிமைத்தனத்திலிருந்து என் இயேசு விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆனா அந்த அதாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய விசுவாசம் நமக்கு வராது. அப்படின்னா விடுவிக்காமல் போனாலும், என் ஜெபம் கேட்கப்படாமல் போனாலும், அப்படி யாராச்சும் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? யாராச்சும் ஜெபம் பண்ணுவோமா? என் பிள்ளைக்கு திருமணமே ஆகாமல் போனாலும் என் பிள்ளை அல்ல, அவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. வயசு ஆனவனே ஏதோ கிடைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, கிடைச்ச பையனை கல்யாணம் பண்ணி அப்படி அல்ல. தேவனுடைய சத்தியத்திற்கு எதிர்த்து நிற்கிறவர்களே, தேவனுடைய வார்த்தையை புறமே தள்ளுகிறவர்களே, அன்றைக்கு அரை மணி நேரம் மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்கள் நிமித்தமும் உங்களை நீங்க அதாவது கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டுக்கு போயிட்டு, நான் இத்தனை வயசுல ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவரை சரியா துதித்தேனா, ஜெபித்தேனா, ஆலயத்திற்கு போனேனா, வேதத்தை வாசித்தேனா, தியானிச்சேனா, அதற்கு கீழ்ப்படிந்தனா, 0 தான். ஹல்லேலூயா. அப்ப உங்கள் நிமித்தம் தேவனுடைய துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வத்திற்கு துதிபலி செலுத்த முடியாமல் இருக்கிறதே, அப்ப என்ன உங்களுக்கு? ஐயோ ஐயோ. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக வேண்டும். அரைத்த மாவை அரைத்து கொண்டு இருப்பவர்களாக இல்லை, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக சமாதானமாக இருக்கிறார்களே, நீங்கள் ஏன் இன்னும் விடுதலையாக முடியாமல் இருக்கிறீர்கள்? சற்று யோசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் அவைகளில் தேவனுக்கு பிரியமான வாழ்வை வாழ்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா என்று சொல்லி பார்த்தால் அங்கேயும் 0வாக தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. 12:1 வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நாட்களில் ஃப்ளைட் இல்ல. ஆபிரகாம் சொல்லப்பட்ட நாட்களில் சரிவர கப்பல் பிரயாணம் இல்லை. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நாட்களில் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கிடையாது, ட்ரெயின். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு ஊழியத்திற்கு அழைக்கும் போது வீடு இருக்கிறதா, கார் இருக்கிறதா, எனக்கு ஒரு 10,000 சம்பளத்தை தருவார்களே என்று சொல்லி கூலிக்காரர்களைப் போல அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆனா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆபிரகாமை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட அழைக்கும் போது பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. என்னோட ஆண்டவர் தான் பேசுகிறாரா என்று சொல்லி வேதத்தின்படி ஒப்பிட முடியும். ஆனால் ஆபிரகாமோடு பேசும்போது வேதம் கிடையாது. ஹல்லேலூயா.
பேசுகிற தெய்வமும் கிடையாது ஆபிரகாமின் நாட்களிலேயே. அதை சொல்றேன்னா, அவர் என்னத்தை செய்து கொண்டார், என்ன வேலையை செய்து கொண்டார்? சிலை வழிபட, சிலைகளை செய்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் எத்தனையோ வருடங்கள், அதாவது 75 வருடத்தில் ஆண்டவர் போய் சந்திக்கிறார் ஆபிரகாமை. ஆனால் சந்திக்கிறவில்லை. அத்தனை வருடங்களில் பேசாத சிலைகள் ஒரு நாள் என் சத்தம் கேட்கப்படுகிறது, ஆபிரகாம் என்று. அல்லேலூயா. ஆபிரகாம் என்றால் அதாவது அம்மாவுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும், அண்ணன் தம்பிகளுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு கூட தெரியாது. சொட்டை, கொட்டை, நெட்டை அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, என்னென்னமோ புனை பேரை ஏன்னா மறந்துருப்பாங்க, மறந்து போய் விடுவார்கள். இந்த அப்படி இருந்தாரு, இப்படி இருந்தாரு, அப்படி என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கப்படும் போது ஆபிரகாமே என்று ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு கற்பனை செய்து பாருங்கள், ஒவ்வொரு அந்த சிலைகளில் போய் பார்க்கிற சத்தம் சிலைகளிலிருந்து வரவில்லை, மாறாக வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. ஆபிரகாமே, ஹல்லேலூயா, ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார். கூப்பிட்ட பிறகு என்ன சொல்றாரு? நீ உன் ஜனத்தை, அல்லேலூயா, உன் ஜனத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா, உன் பதவியை விட்டு வா, உன் புகழை விட்டு வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் விடுதலையானால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. அல்லனா அரகோரை போல, அரவேக்காடை போல சில வேளைகளில் என்னோட ஆண்டவர் பேசினாரா, என்னோட ஆண்டவர் சொன்னாரா, இல்லை இல்லை அது அந்த சத்தமாக இருக்கட்டும், இன்னொரு முறை பேசட்டும் என்று புறமாக்கி கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார், உன் அடிமைத்தனத்திலிருந்து நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலிருந்து என் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வா என்று ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வரட்டும், என்கிட்ட சொல்லட்டும், தனியா அவன் வீட்டுக்குள்ள வரட்டும். நீ ஜெபிக்கிற ஜெப வீராங்கனியாய், ஜெப வீரராய் இருந்தால், தேவனுக்கு பிரியமானதை செய்தால், உன் வீட்டில் வந்து சொல்ல தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆனா நீ அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா, உன் ஜனத்தை, உன் இனத்தை எல்லாத்தையும் விட்டு, உன் தேசத்தை எல்லாம் விட்டு வாப்பா. இன்னைக்கு வேற தேசத்துக்கு போன, இன்னைக்கு நம்ம வட மாநிலங்களுக்கு நீங்க தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணாலுமே என்ன செய்யுச்சு, தெலுங்கு, கன்னடம், புரியுதுங்களா, மலையாளம் இருக்கு. எனக்கு பாச தெரியலையே. ஊழியம் செய்வதற்கு பாசை ஒரு பொருட்டல்ல. காரணம் என்ன? பாபிலோன் அந்த கோபுரத்தை கட்டும்போது பாசைகளை தாறுமாறாக்கினவர் நம்முடைய தெய்வம், கர்த்தராகிய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு 4 மொழி தெரியும், 5 மொழி தெரியும், 10 மொழி தெரியும், 16 மொழி தெரியும் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு அந்த மொழிகளை கற்றுக் கொடுப்பார். சில பேர் உடைகள், சில பேர் உணவு. நாங்கள் போனோன்னா எனக்கு சோறே கிடைக்காது. நீங்கள் தமிழ்நாட்டை கிராஸ் பண்ணீங்கன்னா என்னல, தமிழ்நாட்டிலும் வர வர சோறுங்கிற பதார்த்தம் என்ன செய்யுது, ஒளிந்து அழிந்து போய் கொண்டிருக்கிறது. ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு. அங்கே போனால் என்ன இல்லை, எனக்கு சோறு இல்லை. ஏப்பா என்னாலாங்க போய், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கு. நீங்க சாப்பிடுகிற ஹார்லிக்ஸ்னால, பூஸ்ட்னால, அல்லது பாலும் பழங்களினால நான் உயிரோடு இருக்கிறேன் என்று நினைவு கொண்டாயே. அல்லேலூயா. இல்லை பிரியமானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாக அது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. சொல்லுங்க, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா கிருபை. என் மனைவி, என் பிள்ளைகள்லாம் உயிரோட இருக்கிறாங்கன்னா கிருபை. அந்த கிருபை என் மேல இருந்தது, இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறேன் என்று சொல்லி நீங்க நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்படி அழைக்கும் போது, ஆபிரகாமை அழைக்கும் போது அதற்கு கீழ்ப்படிந்து வந்தாரா என்று சொல்லி பார்க்கும்போது 2வது வசனத்தை தியானித்துட்டு நாம் அடுத்த வசனத்துக்குள்ளாக பிரவேசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க.
சில பேர் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க. பொண்ணு கேட்கும், நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சுருப்பேன், அங்கே வீட்டு வேலைக்காரி மாதிரி தான். இன்றைக்கி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டில் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறாங்க, எப்படி நடத்தப்படுகிறாங்க, வேலைக்காரி மாதிரி தான்ப்பா. அப்பா அவங்களா போய் அந்த படுத்தாதான், அல்லேலூயா, அவங்களா நிப்பாட்டிட்டு இருந்தாதான். அல்லன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே படுக்கிற வரைக்கும் என்னமோ அவங்க மேலே தான். ஆனால் இதுக்கு இடையில என்னென்னா 10 பவுன் கொண்டு வரணும், 1 லட்ச ரூபா டவரி கொண்டு வரணும், கார் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டுருவாங்க. அல்லேலூயா. இவ்வளவு ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் கொண்டு போயும் சில பெண் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறது போல. அல்லேலூயா. மருமகள் நாள் மாமியாருக்கு நல்ல சில மாமியார் இருக்கிறாங்க, நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஏன் நான் போடணும், அவள் போட்டுக்கிட்டு வருவா டீ. அல்லேலூயா. அப்போ வந்து சில பேர் ஆஃபீஸில் கஷ்டப்பட்டு 2 ட்ரெயின் ஏறி பஸ் ஏறி போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அப்பான அது 8 மணி நேரம் உட்காரணுமா, உட்கார முடியாது. அப்போ தான் டீ கேட்பாங்க, அப்போ தான் டிஃபன் செய்யணும். அல்லேலூயா. அடிமைத்தனத்திலையும் நம்ம வச்சிருக்கிறோம். பிசாசை அடிமைப்படுத்தி மனிதர்களை என்ன செஞ்சிருக்கிறான், வச்சிருக்கிறான். ஆனால் தேவனுடைய அந்த அழைப்பிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து நம்ம வெளியே வரும்போது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நானும் கூட இந்த ஊழியத்திற்கு எங்கிருந்து வந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு வைராக்கியம் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் தேசத்தில் 2006 சில வேளையில் கூட மெட்ரோ ட்ரெயின் இருக்குல்ல, அதாவது நம்ம சென்னையை தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. மெட்ரோ ட்ரெயின் ஏறினது கிடையாது. அங்கே இருக்கிற நல்ல பளபளப்பு, சொகுசு, நல்ல ஏசி அதெல்லாம் தெரியாது இல்லை. வருகிறவர்களுக்கு பார்த்தா என்ன செய்யும், ஐயோ அப்பா இப்படியா அப்படிங்கிறது போல காணப்படுகிறது. ஆனால் இவைகள் எல்லாம் மேலை நாடுகளுக்கெல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துருச்சு, 30 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே வந்துருச்சு, 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மெட்ரோ ட்ரெயின் 20 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சென்னை சிங்கப்பூரில் எல்லாம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. அந்த ட்ரெயினில் பயணித்தவள் நான் உண்டு. அப்படி அந்த வேலை செய்து கொண்டிருக்கிற வேலையில் ஆண்டவருடைய நான் பைபிளை எடுத்துகிட்டு போனேன். மிகவும் வாலிப பிள்ளை. ஹல்லேலூயா. அந்த பைபிளை நான் எடுத்துகிட்டு நான் போயிருக்கிற போது நான் வேலையை செஞ்சுட்டு என்ன செய்வேன், அந்த பைபிளை அதிதீவிரமாக எடுத்து வாசிப்பேன். அப்பா வாசிக்கும் போது எனக்கு இதில் உள்ள பொருளெல்லாம் நமக்கு தெரியாது. ஆரம்பத்தில் தெரியுமா, கலெக்டரே இருந்தாலும் டிக் டாக் துக் டைம் வி அப்படி தான் படிக்க முடியும். எனக்கு கலெக்டர் நான் படிப்பேன் அப்படின்னா படிக்க முடியாது. சில வீட்டு கூட்டத்தில் எல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நல்ல அத்தாரிட்டி ஆஃபீஸர் லெவலில் இருப்பாங்க. அவங்கள படிங்கன்னு சொன்னால் அப்போ தான் ஸ்கூலில் எல்கேஜியில் சேர்த்தது மாதிரி அல்லேலூயா. படித்தவர்கள் படிக்க முடியாது வேதத்தை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் வேதத்தை வாசிக்க முடியும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கிற வேளையில், அப்பா எனக்கு பொருளெல்லாம் தெரியாதப்பா, இதனுடைய அர்த்தமெல்லாம் தெரியாதப்பா, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வேதத்தை எடுத்து வாசிக்க தேவன் என்னை ஒரு பிரசங்கியாராய் தேவன் 2006 மாற்றி விட்டார். அல்லேலூயா. அங்கே இருக்க அந்த மிரரில் இருக்கும், நம்மெல்லாம் சின்ன கண்ணாடியாக தான், உள்ளங்கை அளவில் தான் நம்ம வீட்டில எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கண்ணாடி தான், நம்ம நமக்கே தெரியும். அப்படி இருக்கிற வேலையில் அந்த போய் அந்த ரூமில் நின்று, அறையில் நின்று ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, எனக்கு பாட்டு அவ்வளோ எனக்கு வராதுன்னா நான் இப்படி கத்தியே தொண்டையே போச்சு. அல்லேலூயா. அதனால் பாட்டு பாடுறதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வம் காட்ட மாட்டேன், செய்தி கொடுப்பதற்கு ஆர்வம் காட்டுவேன். அப்போ நான் அப்பயே 2006 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை, அந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போய் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. என்னுடைய எக்ஸ்போஷனை எப்படி இருக்குது, நான் எப்படி பிரசங்கிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நாளில் அங்கேயே பரிசுத்த ஆவியானவர் என்னை கற்றுக் கொடுது. அதனால தான் இன்றைக்கி வைராக்கியமாக அல்லேலூயா நான் ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அதே போல் மோசே எங்கிருந்து வந்தவர், அல்லேலூயா, அரண்மனையிலிருந்து, எகிப்திலிருந்து வந்தவர். அல்லேலூயா. ஆடு மேய்த்ததிலிருந்து வரல. அல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் அரண்மனையில் இருக்கும்போதே அநியாயமாய் எபிரெயனை கொல்லுகிறவனுடைய கைக்கு, எகிப்தியர்களுக்கு கைக்கு விடுதலை கொலை செஞ்சுட்டு போனவன். அவ்வளவுக்கு
தேவன் மேல வைராக்கியம் மோசைக்கு இருந்தது. அல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அல்லது அழைப்புக்கு நடுங்கிக் கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது இந்த டிவி சேனலை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஊழியத்திற்கு வரலாமா வரக்கூடாதா என்று சொல்லி பயந்து அஞ்சி நடுங்குகிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், புறப்பட்டு வா, அல்லது நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்கிறது சந்தோஷம், சமாதானம். ஆனால் பெருக்கம் என்பது பிள்ளைகளுடைய சுதந்திரம். பிள்ளையற்று இருக்கிற ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன். பிள்ளையற்று இருக்கிற மலட்டாய் அல்லது மலடியாய் இருக்கிற ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லுகிறார். எனக்கும் சொன்னது உண்டு. நான் சிங்கப்பூர் தேசத்தில் தேவனோடு நான் முத்தமிட்டது மாதிரி யாரும் முத்தமிடவில்லை. இயேசுவை என் கணவருக்கு கூட நான் அந்த அளவுக்கு முத்தமிடலை. ஓரளவுக்கு தான், பிள்ளைகளை ஓரளவுக்கு தான். ஆனால் என் தெய்வமாகிய இயேசுவை முத்தமிட்டது போல இந்த உலகத்தில் யாரும் முத்தமிட்டு இருக்க மாட்டார்கள். அதை சொல்கிறேன், ஒரு மேலோட்டமாக சொல்லுகிறேன். அப்படியே கற்பனை பண்ணி அவர் என்னை முன்பாக நிற்கிறது போல அவருடைய உச்சம் தலையில் முதலாவது நான் முத்தமிடுவேன். அவருடைய கன்னத்தில் முத்தமிடுவேன், இந்த கன்னத்தில் முத்தமிடுவேன், நெற்றியில் முத்தமிடுவேன், உதட்டில் முத்தமிடுவேன், மூக்கில் முத்தமிடுவேன். நம்மை போல தானே அவர் இருக்கிறான்னு சொல்கிறாரு, என்னை போல தானே நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. இந்த செவிக்கு முத்தமிடுவேன், இந்த செவிக்கு முத்தமிடுவேன், பின் தலைக்கு முத்தமிடுவேன், இந்த ஷோல்டருக்கு முத்தமிடுவேன், இந்த ஷோல்டருக்கு முத்தமிடுவேன், இந்த விரலுக்கு முத்தமிடுவேன், இந்த விரலுக்கு இந்த விரலுக்கு, இப்படி இந்த பகுதியும் முத்தமிடுவேன், என் உள்ளங்கையில் முத்தமிடுவேன். என்னுடைய எல்லா உறுப்புகளையும் அவரை நினைத்து பார்த்து ஒவ்வொன்றை அங்கு அங்கு அங்குலமாக அவரை நான் முத்தமிட்டது உண்டு, அவரை வர்ணித்தது உண்டு. அல்லேலூயா. அதனால தாங்க சாலமோன் அதாவது உன்னத பாட்டை எழுது, என் பிரியமே என் ரூபவதியே, நீங்க ஆண்டவரை தேடி பார்க்கிறதுக்கு ஆண்டவரே எனக்கு அண்டா வேணும், எனக்கு குண்டா வேணும், எனக்கு இந்த பாத்திரம் வேணும், எனக்கு அந்த பெண்ணு வேணும், இந்த வீடு வேணும், இப்படி நாயை போலதான் புரண்டு கொண்டு அல்லது பன்றியை போலதான் புரண்டு கொண்டு இருக்கிறமே ஒழிய, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? அல்லது சாமுவை போல சாமுவே சாமுவே என்று கூப்பிடும்போது பிள்ளை அறியாதவன் போய் என்ன செய்ய, 7 இடத்துல போய் கேட்கிறான். நான் கூப்பிடலப்பான்னு சொல்றாரு. 2 கூப்பிடலப்பா, 3வது அறிந்து இதோ அடியேன் நான் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீ சொல்ல என்று சொல்லி கொடுத்தாருங்க. நீங்க அப்படி கேட்டிருக்கிறீங்களா? ஏன் நீங்க விடுதலை பெறவில்லை? ஏன் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை? ஏன் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் அவர்களை போல பிரசங்கிக்க முடியவில்லை? ஏன் நான் சமாதானமாக வாழ முடியவில்லை? நீங்கள் என் பிரியமே என் ரூபவதியே என்று ஆண்டவரை வர்ணிக்க மறந்து போனீர்கள். அல்லேலூயா. அல்லது உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூற மறந்து போனீர்கள். அல்லேலூயா. இந்த மைக்கை எடுக்கிறதுக்கு தான் நான் அங்கேருந்து கிளம்பி சரி வந்து உட்காரானு வரோம். ஸ்கூல்லேருந்து ஃபோன் வருது, உங்கள் பையனுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து அழைச்சிட்டு போங்க. விட்டா நம்ம போனால் தான் விடுவாங்க, ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டு இது மாதிரி வெளியில் இருக்கிறோம், பிள்ளைய விடுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ பிசாசு என்ன செய்கிறான்? இப்படிப்பட்ட நீங்கள் விடுதலை பெறக்கூடாது என்பதற்கு முதலாவது எங்களை என்ன செய்கிறான்? சோதிக்கிறான். அல்லது நீங்கள் விடுதலை பெறாத படிக்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கூடாத படிக்கு எங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறான். பிசாசு கெடுக்க வந்தான். ஆனால் அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளையின் வயிற்றை விட்டு நீ பாடனா, அவன் நிரந்தரமாய் ஓடி போனவனாக காணப்படுவான். அல்லேலூயா.
அப்ப தேவன் சொல்லுகிறார், உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு ஆசீர்வாதத்தை நம்ம அம்மா அப்பா கூட திருமணம் பண்ணி போகும்போது கொடுக்குறாங்களே, காரு டவரி அது இது ஃப்ளாட் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம். ஆனால் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? பாதுகாப்பு அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா? நமக்கு உண்டாக முடியுமா? ஏமா நீ பார்த்து கட்டி வச்சியே, அவர் என்னை நித்தமோ என்னை அடிக்கிறாருமா, தண்ணி பீடி குடிக்கலன்னு சொன்னியே, ரகசியமா குடிச்சிட்டு வராருமா, வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தவனி கப்புனு குப்புனு வாடடிக்குதம்மா அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு வந்து மருமகனே நீங்கள் சொன்னீங்க, நீங்க வந்து இப்படிப்பட்ட அதாவது துன்மார்க்க செயல் இல்லை என்று தானே சொல்லி திருமணம் பண்ணினீர்களே, இப்போ என்ன ஆச்சு என்று சொல்லி கேட்கும்போது மாமியார் சொல்லுவாங்க, அது அப்பப்ப அவன் செய்கிற வேலை அப்படி. மாமியார் வந்து சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு சொல்லும்போது என் பையன் அதை செய்ய மாட்டாங்க, என் பொண்ணு இப்படி செய்ய மாட்டார் அப்படி செய்ய மாட்டாம்பாங்க. ஆனால் இப்போ திருமணம் பண்ணதை ஆஃப்டர் பிஃபோர் வந்து கேட்டவுடனே என்ன சொல்லிடுவாங்க, அது அப்பப்போ. எங்க அவங்களையும் பாருங்க, அந்த டேவிட்டை பாருங்க, அந்த ராஜாவை பாருங்க, அவங்களும் அப்படி தானே. போக போக நாளடைவில் இதை யாருக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீ ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருவிருந்தில் பங்கு கொள்ளுகிற நீ துன்மார்க்க செயல்களில் ஈடுபடலாமா? அப்படி ஈடுபட்டால் எப்படி உன்னுடைய குடும்ப விடுதலையாக்கப்பட முடியும்? அல்லது எப்படி தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன்னை மூன்றாவது வசனம், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பக்தி வைராக்கியம் கொள்கிறார். என் அழைப்பை கேட்டு நீ வருகிற வந்த உனக்கு உன் எதிராளிக்கு நான் எதிராளி. அல்லேலூயா. சில வேளையில் நான் ரோட்டில் போகல, அப்போ இந்த பூனை நாய் எலி இதெல்லாம் செத்து கிடக்கும்ல, ஆண்டவரே அதெல்லாம் நம்மளுடைய, அதாவது நம்ம எதிர்க்கிறான் பிசாசு, நீங்கள் அதை அசால்ட்டாக நினச்சிட்டு போயிடாதீங்க. ஆண்டவரே நான் என்ன தெரியுமா சொல்வேன், இப்படியே உம்முடைய சத்துருக்கு நடக்க கடவுது, சத்துருவுக்கு உம்முடைய சத்துருவுக்கு அல்லேலூயா நடக்க கடவுது என்று சொல்லு. அப்ப நமக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குகிறார். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு நான் நண்பனாயிருப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை அதிகமாக தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிரியர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் மெய்யாகவே குமாரனை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. ஒரு ஆச்சரியமான அல்லது ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, இயேசு கிறிஸ்து வந்து சீடர்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கையில் வேலையில் திடீர்னு கேட்பார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. அங்கே என்ன சொல்வார், காதுள்ளவன் கேட்க கடவன். நான் கேட்குறேன், அவங்க ரெண்டு பேரும் காதா இல்லை? ஹல்லேலூயா. அந்த காதை கேட்கவில்லை, செவி திறனை அவர் சோதிக்கவில்லை, வார்த்தையின் திறனை அவர் சோதித்தார். வார்த்தையின் திறனை அவர் கேட்கிறார். இந்த சொல்லுகிறேனே, என் தேவன் நிச்சயமாக என்னை விடுதலை பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார் என்று தேவன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறீர்களா? இல்ல இதெல்லாம் நடக்குமா? அல்லது சீடர்கள் சொன்னார்கள், இது கடினமான உபதேசமாச்சே, இதை எப்படி பின்பற்ற முடியும்? அல்லேலூயா. எப்படி பின்பற்ற முடியும்? நாம் அல்லங்க, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நாம் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பதோ கர்த்தருடைய சுத்த கிருபையே. இன்றைக்கு பிரசங்கிக்கிறவர் நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, அப்ப வைராக்கியம் கொண்டு தேவனுடைய ஊழியத்தை, சிங்கப்பூரில் இருந்து நான் வந்து ஊழியம் செய்ய வந்தேன், ஊழியத்திற்காக வந்தேன். தேவன் திருமணத்தை செய்தார். திருமணத்தை செய்யும் போது நம்முடைய பாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது 2 வருஷம் கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டாங்க பாஸ்டர். கேட்கும்போது இப்போ தான் என் மகளை, எனக்கு மூத்த மகள், எனக்கு மொத்தம் நாங்கள் 5 சகோதரி, ஒரு பையன், நான் தான் கடைசி. அல்லேலூயா. இப்போ தான் எனக்கு மூத்த, எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு மூத்த பண்ண திருமணம் பண்ணி கொடுத்ததுனால இப்போ என்னால் இந்த சீரு இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, அதனால் நீங்கள் வந்து 2 வருஷம் காத்துருங்க, 2 வருஷம் கழித்து வாங்க,
உங்களுக்கு என் பொண்ணை திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பாஸ்டர் சொன்னாங்க, எனக்கு வந்து உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும். ஏன் அப்படின்னா நான் ஊழியம் செய்யணும். ஆனால் இருந்து போய் ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து வர முடியாது. பரிசுத்தமாகவே இருந்தாலும் குற்றப்படுத்துகிறவர்கள் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதனால் எனக்கு ஒரு பெண் துணையாக இருந்தால், உங்கள் மகள் எனக்கு துணையாக இருந்தால் நான் ஊழியத்தை தாராளமாக செய்ய முடியுமே என்று சொல்லி கேட்டார்கள். இதற்கு முந்தின எனக்கு இவங்க தான் எனக்கு கணவர் அப்படிங்கிறத ஒரு சாட்சி எனக்கு, அதாவது ஒரு காரியத்தை என்னோட ஆண்டவர் பேசியிருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் சொன்னார். நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவரை நான் வர்ணித்த அந்த முத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் எல்லாத்தையும் ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டாரு. எனக்கு இப்போ திருமணம் ஆகாமல் இருக்கும்போதே உனக்கு 2 ஆண் பிள்ளைன்னு சொன்னார். அது பாஸ்டருக்கு தெரியும். அல்லேலூயா. அது போலவே தேவன் வந்து என்ன சொன்னார்னா, உன்னை திருமணம் பண்ணுகிற உன்னுடைய கணவர் வரதட்சணை இல்லாமல் திருமணம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாள ஒரு குறிப்பை தேவன் எனக்கு கொடுத்திருந்தார். இப்போ அவங்க எங்கள் அப்பாட்ட கேட்குறது என்ன, நான் வந்து சுயமாக என் மனசில் நினச்சி பார்த்து 2 கால் முடியாமல் இருக்கிறாங்களே, எப்படி நான் போய் திருமணம் பண்ண முடியும்? என் சுயத்தில் மாம்ச சிந்தை மரணம், மாம்ச சிந்தையை நான் போய் நினைக்க முடியுமா? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் இன்றைக்கு அருமையான ஒரு கணவர் அல்லேலூயா எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி இங்கே தேவன் பார்க்கும்போது, நான் உன்னை ஆசீர்வதிக்க என்னது, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொன்னார். சரி, 4வது வசனத்தை வாசிக்குங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்துவும் அவனோடே கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆனால் நீங்களும் சரி நானும் கூட சரி, இந்த அதிகாரத்தை வேறு விதமாக தான் பிரசங்கித்து வேறு விதமாக தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படி தானே? நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா கேட்கலைங்களா? எத்தனையோ பிரசங்கத்தை, எத்தனையோ நாங்களும் இந்த அதிகாரத்தை பிரசங்கித்து இருக்கிறோம். ஆனால் விடுதலை உள்ள வசனத்தை இப்படி பிரசங்கிக்க முடியுமா? இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா, உங்களோட கூட நானும் ஆச்சரியத்தோடு என்ன செய்கிறேன், தேவ சமூகத்தில் நிற்கிறேன். அப்போ இங்கே தேவன் 4வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே, நீங்க சொன்னபடியே நேர பட வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறீர்களா? அல்லது ஒரு பொருத்தனை, ஒரு அமௌண்ட் வரும், அப்பொழுது நான் இத்தனை லட்சங்களை, இத்தனை ஆயிரத்தை நான் ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொன்னது போல பொருத்தனைகளை நிறைவேற்றினீர்களா? இருதய கடினம் உள்ளவர்களே, இருதய மந்தம் உள்ளவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு காசு, அதாவது பிசாசு தேவனிடத்தில் சொன்னார்ல, என்ன வேணாலும் என்ன செய்ய, யோபு கதையில் சொல்லுவார்ல, மனுஷனுக்கு பதில் என்ன வேணாலும் கொடுத்துருவான், ஜீவனை தொடுனாரு. அப்படியா? பிசாசு சாத்தானே போய் தொடு, ஜீவனை தொட உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. போய் பார்க்கும்போது எல்லாவற்றையும், அப்படி ஏசப்பா கிருபையின்படி நம்ம எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். ஆனால் மேலோங்கி ஒரு பங்காக ஆசீர்வாதமாக நிற்கிறாள். 1 சாமுவேல் அன்னாளை பற்றி வாசிக்கும் போது, அவள் செய்தபடியே பொருத்தனை செய்தாள். பிள்ளையை நிறைவேற்ற முடியுமா? இன்னைக்கு சொற்ப அழிந்து போகிற பொன்னையும் பொருளையும் கொடுப்பதற்கு, அல்லது அனனியா சபீராலை போல எடுத்து வஞ்சித்து இன்னைக்கு மரித்தவர்களாக நிற்கிறீர்கள். விடுதலை பெற முடியாமல், ஏன் நான் விடுதலை பெற முடியவில்லை? இன்றைக்கு மரித்தவர்களாக, அன்னைக்கு அனனியா சபீராலை போல அன்னைக்கு பேதுரு முன்பாக வரும்போது மரித்தவர்களாக போனார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு போயிட்டா யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே என்ன செய்யுது, அவுட்டு தான், ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி எடுத்துக்கொண்டு உங்களை என்ன செய்ய, உங்க அடுப்பிலும் உங்கள் வயிற்றிலையும் உங்க பேங்களையும் போட்டு சுற்றி தான் வைத்திருக்கிறீர்களே ஒழிய, மற்றபடி என் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி, அல்லது என் பொருத்தனையின் படியே நான் நிறைவேற்றி இருக்கிறேன். என் இயேசுவே, எத்தனையோ பலவீனம் எனக்கு வந்தது, டெங்கு வந்தது, எனக்கு பெரிய ஒரு ஆப்ரேஷன், 13 ஆப்ரேஷன் எனக்கு நடந்தது, உயிர் எத்தனையோ முறை போனது, 2 டெலிவரி, நார்மல் டெலிவரி, ஒரு குடும்ப ஃபேமிலி பிளான், இவ்வளவு நடந்து ஆண்டவர்கிட்ட நான் போய் என்ன செய்வேன், தைரியமாக என் தேவனுடைய சமூகத்தில் என் 2 கையை விரித்து, என் இயேசுவே நீர்
செய்கிறதற்கு நான் பாத்திரவான் தான் ஆண்டவரே, தகுதி உள்ளவள் தான் ஆண்டவரே, நீங்க வாங்கப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா சொன்னது உண்டு. உங்களால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஏவாளை போல அந்த பழத்தை புசிக்க கூடாது என்று சொன்ன போதிலும் என்ன சார், கண்களுக்கு இச்சை, புசிப்பதற்கு இன்பம் என்று அறிந்து எனக்கு இந்த பெண்ணு தான், இந்த மாப்பிள்ளை தான், அல்லது இந்த இடம் தான், அந்த இடம் தான், எனக்கு இப்படிதான் நடத்த வேண்டும் என்று சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, ஹல்லேலூயா, எப்படி பரலோக ராஜ்யம் உங்கள் மத்தியில் இறங்கி வர முடியும்? நீங்கள் சுயநலத்திற்காக சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, எப்படி தேவன் உங்களோடு பேச முடியும்? ஹல்லேலூயா, எப்படி ரகசியங்களை வெளிப்படுத்த முடியும்? இன்னைக்கு பக்கத்து வீட்டில் நடக்கிற ரகசியத்தை காட்டிலும், அந்த ரகசியத்தை நான் தான் போய் சொன்னேன், அவங்ககிட்ட ஆபீஸில் நடந்ததை நான் தான் சொன்னேன், வெளிப்படுத்தினேன், அந்த ரகசியங்களை காட்டிலும் இயேசு நம்மோடு பேசுகிறது தான் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க நினைக்கிறீங்க, நான் ரட்சிக்கப்பட்டு, நான் ஞானஸ்நானம் பெற்று சபையில பாட்டு பாடி ஆராதித்து கொண்டிருக்கிறேன், நான் மரித்தால் அது தேவனுடைய வருகை வந்தால் நான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வேன் என்று இருமாப்பாய் இருக்காதீர்கள். முடிவு பரியந்தமோ நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். சாதாரண ஒரு ட்ரெயின்ல ஏறி, சாதாரண ஒரு பஸ்ல ஏறி ஒருவருக்கு சீட்டை கொடுக்க முடியாத இருக்கிற இருதய கடினம் உள்ளவர்களே, உங்க இருதயம் கடினமா இருக்கு, ஒரு சீட்டை கூட கொடுக்க முடியல. ஒரு வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, முடியாதவர்களுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு சீட்டை ஒதுக்கி கொடுக்க முடியவில்லை. எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும்? பரலோக ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அப்படி சொல்லுகிறார். அந்தபடியே ஆபிரகாம் தான் சொன்னபடியே என்ன செய்கிறார்? புறப்பட்டு செல்லுகிறார். அல்லேலூயா. என்னையும் ஆண்டவர் சொன்னார், நீ சிங்கப்பூர் தேசத்திலிருந்து நீ வா என்று சொன்னார். உடனே நான் என்ன செஞ்சேன்? நான் இயேசுவுக்காக ஊழியத்திற்கு வந்து விட்டேன். தாமதிக்கவில்லை. நான் என்ன செய்யல? தாமதிக்கவில்லை. என் இயேசுவுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திற்காக வந்திருந்தேன். அல்லேலூயா. அப்ப அடுத்தபடியாக அந்த கீழ் வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்ற? அவன் புறப்பட்டு போனான், லோத்து அவனோட கூட போனான். ஆரணை விட்டு போகும்போது 75 வயது உடையவனாய் இருக்கிறான். வயது ஒரு பொருட்டல்ல. அதே நேரத்தில் நான் இந்த செய்தியின், அதாவது நீங்க விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நிந்தையிலிருந்து விடுதலை, அவமானத்திலிருந்து விடுதலை. அப்படி என்ன நிந்தை, அப்படி என்ன அவமானம்? பிள்ளை பேர் இல்லாமல் இருக்கிறீர்களே, பிள்ளை செல்வம் இல்லாமல் இருக்கிறீர்களே. நல்லது கட்டத்துக்கு போக முடியுமா? ஒரு பர்த்டேக்கு போக முடியுமா? அல்லது பெற்றோருக்கு போய் சின்ன பிள்ளைய கூட கொஞ்சம் முடியுமா? அவன் வந்து கொஞ்சரா பாரு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி பார்க்கிறார்கள். இதிலிருந்து நீங்க விடுதலையாக வேண்டும். அவமானத்திலிருந்து, நிந்தையிலிருந்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம வாசிப்போம், அடுத்த வேதத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 17:21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கியார் பிரசங்கித்தது உண்டு, நம்மளும் கேட்டது உண்டு, நாங்களும் கூட பிரசங்கித்தது உண்டு. என்னென்ன லோத்துவை கூட்டிகிட்டு போக சொன்னார், லோத்துவை கூட்டிகிட்டு போக சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு போனார். உன் மனைவி மட்டும் போன்னு அழைச்சிட்டு போனார். ஆனால் லோத்துவை கொண்டு போனார். இப்படி லோத்து கொண்டுட்டு போனதுனால தான் தேவனுடைய ஆசீர்வாதம் தாமதமாயிடுச்சு. அவர் கீழ்ப்படியலை. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு தான் நம்ம பிரசங்கித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் அது அல்ல, அது அல்ல. ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம பார்க்கும்போது குறித்த காலம், இயேசு கிறிஸ்து ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்து பிரசங்கிக்கிறோம்னா இந்த காலத்தை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப குறித்த காலத்தில் என்ன, சாராள் உனக்கு ஒரு குமாரனை பெறுவார் என்றுதான். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு வசனத்தை கூட நம்ம வேகமாக வாசிப்போம். ஆதியாகமம் 21:2. ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில்
சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. தேவன் நல்லா தெளிவாக இருந்துச்சுங்களா? நம்ம இந்த மாதிரி பிரசங்கத்தை யாராச்சும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லைங்க, ஆபிரகாமுக்கு ஒரு காலம் குறிக்கப்பட்டுச்சு. அப்போ உங்களுக்கு ஒரு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? தேவன் குறிப்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அடையாளத்தை வைத்து, எனக்கு இன்னும் திருமணமாகவில்லையே, எனக்கு இன்னும் என் பிள்ளைக்கு திருமணமாகவில்லையே, இன்னும் சரியான எனக்கு வேலை கிடைக்கவில்லையே, நான் இங்கே ஒரு ஆஃபீஸ் வச்சா அந்த ஆஃபீஸை காலி பண்ணி 3வது மாதம் இன்னொரு இடத்துல வச்சு அடுத்த இடத்துல வச்சு இப்படியே என் பணமெல்லாம் செலவாகி என் விலலெல்லாம் போய் இன்னைக்கு நான் நிர்கதியற்று இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படி அல்ல பிரியமானவரே. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி மேல தேவன் அக்கறை கொள்வாரானால் ஜீவன் மீது எவ்வளவு, உங்க ஜெனரேஷன் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17, 16, 17. அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள். ஹல்லேலூயா. ஒரு வேளையில நீ விசுவாசித்தால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தெய்வம் ஊழியக்காரர்களை கொண்டு சில வேளையில ஆசீர்வாதத்தை கூற முடியும். அப்படி கூறுகிற வேளையில அது நம்பிக்கை இல்லாதிருந்தாலும் கூட அதை நம்பிக்கையோடு என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க இருக்கிறது இப்ப சின்ன வீடா இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல உனக்கு பேலஸை கொடுப்பேன் அப்படின்னா ஆமேன்னு சொல்லுங்க. இவ்வளவு போல என்ன செய்யறாங்க? ஏது ஆண்டவர், ஏது நான் வாடகையே கொடுக்க முடியலையே, எப்படிங்க ஆண்டவர் பேலஸ்னா கரண்ட் பில் எவ்வளவு எகிரும்? அல்லேலூயா. எப்படி ஆண்டவரே என்று அந்த அவிசுவாசத்தை உங்களிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து இன்று நீங்கள் விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. என் தேவன் சொல்லுகிறார். அப்போ ஊழியக்காரர்கள் மூலமாக நீ நல்ல பைக் வாங்குவ, நல்ல நிலையில இருப்ப, நீ ஆராதிப்ப. எனக்கு தக் தக் திக் திக் தான் எனக்கு ஆராதிக்க தெரிகிறது. ஆனா நீ ஆராதிப்ப மகளை, நீ வா அப்படின்னு சொல்லும்போது எத்தனை தூரம், எத்தனை அதிகமாய் நீங்கள் முன்வந்து பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பாஸ்டர் உங்களுக்கு எந்த பொறுப்புகளை கொடுக்கிறாரோ அதற்கு நீங்க பாத்திரவான் இல்லை. என் தேவனுக்கு முதலாவது தெரியும். ஹல்லேலூயா. இரண்டாவது பாஸ்டருக்கு நல்லாவே தெரியும். மூன்றாவது உங்களுக்கு உங்களையே யார் என்று தெரியும். தகுதி அதுவல்ல, உங்களை அழைப்பாரானால் என் இயேசுவே இதை செய்யத்தக்க பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும், நீர் என்னை பயன்படுத்தும், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் அந்த வேலைகளில், அந்த ஊழியத்தில் உங்களை உற்சாகமாய் நடத்தி கொண்டு போகிறதற்கு ஏதுவாய் இருக்கும். சிலர் பார்ப்பேன், பெரிய திரள் கூட்டத்துக்கு மைக்க பிடிங்கன்னா பிடிக்கலனாலும் கூட பாஸ்டர் ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் கொடுக்கல? வெளியில நடக்கிற சம்பவம், திரள் கூட்டம் வந்துருச்சு, ஏன் எனக்கு ஆராதிக்க கொடுக்கல, ஏன் காணிக்க பாட்டு எனக்கு கொடுக்கல, ஏன் ஒரு ஜெபம் எனக்கு கொடுக்கல, ஏன் ஆரம்ப ஜெபத்தினாலும் கொடுத்துருக்கலாமே அப்படிம்பாங்க. இதுவே கொஞ்சம் பேர் வந்தவனே என்ன செய்வாங்க? வாங்க டேவிட் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, பாஸ்டர் நீங்களே நடத்துங்க, பாஸ்டர் நீங்களே பாருங்க, அப்படி என்னென்னமோ என்ன பண்ணுவாங்க, முன் வர மாட்டாங்க. அவர்கள் பன்றியை போல, அதாவது அல்லது சினிமா போல என்ன செய்றாங்க? நடனமாடுவதற்கும் அல்லது தன்னுடைய ஆடம்பரங்களை நிரூபிப்பதற்கும் தன்னுடைய பிரஸ்தாபத்தை காண்பிப்பதற்கும் தான் அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்களே ஒழிய, ஒரு கிராமத்திற்கு நான் போவேன் பாஸ்டர், நான் எந்த பகுதி சொல்லுங்க, ஒரு நபராய் இருந்தாலும் நீங்கள் தேடி போக வேண்டும். ஒரு நபராய் இருந்தாலும், ஒரு குடும்பமாய் இருந்தாலும் நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக ஜெபத்தோடு கூட அந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும்.
ஒரு தட்டு ஒரு டம்ளர் கழுகுறவர்களாக இருந்தாலும், அல்லேலூயா, எலிசாவுக்கு வார்த்தது போல, எலியாவுக்கு வார்த்தது போல, அல்லேலூயா. அப்படி நீங்க என்ன செய்யணும்? அந்த சின்ன ஒரு டம்ளர், சின்ன ஒரு பேப்பர், இது தேவனுடைய வீடுங்க. இந்த தேவனுடைய வீட்டை அலங்கரிப்பதற்கு உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். ஒரு பயபக்தி உங்களுக்கு இருக்க வேண்டும். யோபுவை போல தேவனுக்கு பயந்து, அல்லேலூயா, தேவனுக்கு பயப்படுகிற பயம் எங்கே? அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் என்னை அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம், ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஆயத்தம். உனக்கு காரே ஓட்ட தெரியல, நீ எப்படி லைசன்ஸே வாங்கல, கார் ஓட்டி போய் என்ன செய்ய 10 பேரை கொல்றதுக்கா நீ ஆயத்தம் வர்ற? அல்லேலூயா. ஆயத்தமாக, ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. எந்த வேலை செய்வதற்கும் கண்ணியம் தேவை, கட்டுப்பாடு தேவை. அப்பதாங்க தேவை. அறைக்குள் ஆடாமல் அம்பலத்திற்குள் ஆட முடியாது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது. நீங்கள் ஆயத்தம் இல்லாமல் சில வேளையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஸ்டர் வந்து பாட்டு பாட கூப்பிடுவாங்க. என்ன பாஸ்டர் திடீர்னு கூப்பிட்டீங்களே? சில பேர் ஒப்பு, அதாவது காணிக்கை பாட்டு பாடுவாங்க. ஒப்பு கொடுத்தீரையா. இது தேவனுக்கு காணிக்கை பாட்டா? இது காணிக்கை பாட்டா? ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தமாய் வர வேண்டும். பாஸ்டர் ஒரு வேளை சொல்லுவாங்க, நீ இதுல ஆயத்தமாவா, இதை பாடி வா அப்படிவே. நீங்க இந்த வாரம் வருவீங்க, பாஸ்டர் அழைக்க மாட்டாங்க. அடுத்த வாரம் ஆயத்தமா வருவீங்க, பாஸ்டர் அழைக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுவீங்க, எனக்கு தெரியும் பாஸ்டர் கூப்பிட மாட்டாருன்னு, நம்ம ஏன் போவோம் அப்படின்ட்டு. அன்னைக்கு நீங்க சும்மா நீங்க வருவீங்க. அன்னைக்கு தான் மாமா, ஜோதி, ராணி அப்படிம்பாங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அப்பதான் புக்க பர்க்மன் ஐயா புக்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் அப்படியே பரட்டி 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 எந்த பாட்டை பாடுறது? அபிஷேகத்தை எப்படி காணிக்க கொடுக்கிற 10 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் 100 ரூபாய் உங்கள் பாட்டை கேட்டு கொடுக்க வேண்டுமே. எப்படி அர்ப்பணிப்பு இல்லாமல், ஆயத்தம் இல்லாமல் பாடுகிற பாடல்களை எப்படி தேவன் அங்கீகரித்துக் கொள்ள முடியும்? ஆவேலையும் ஆவேலுடைய காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய கிரியைகளை கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆயத்தமாய் இருக்கணும், அர்ப்பணிக்கணும், விடுதலையும் பெற வேண்டும், அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதல் ஊழியம் செய்ய நீங்க ஆயத்தமா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா பாஸ்டர் சொன்னாதான் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க இருக்கிற பக்கத்து வீடு, நீங்க வேலை செய்கிற ஆபீஸ், நீங்க பிரயாணம் பண்ற பஸ், ட்ரெயின், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உன்னை நேசிக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க நீண்ட நெடிய பிரசங்கம் போல சிஸ்டர் ஹேனா அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுவேன். எப்படி சிஸ்டர் ஒரு ட்ரெயினில் மெட்ரோவில் போய் பிரசங்கிக்க முடியும்? அப்படி பிரசங்கிக்கிறதுக்கு பிரசங்கியாராய் தேவன் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல பணக்காரவங்க, வசதி, வாய்ப்பு அப்படி உள்ளவங்கள்ட்ட போவாங்க. அப்படி வேதம் சொல்லவில்லை. அல்லேலூயா. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தரித்திரர்னா 2 விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம பேசப்படுறதை சொல்கிறேன். ஒருவேளை கண்ணீரோடு, ஒருவேளை வேதனையோடு, துக்கத்தோடு, சாப்பாடு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு லஞ்சு எடுத்துகிட்டு வராமல் இருப்பாங்க. ஏக்கா எடுத்துகிட்டு வரலன்னு கேளுங்க. ஏன் சார் எடுத்துகிட்டு வரலன்னு கேளுங்க. அவங்களெல்லாம் ஏப்போ நம்ம போய் கேட்கக்கூடாது. அதன் மூலமாக நுழையுங்கள். இயேசு நல்லவர் என்று சத்தியத்தை கூறுங்கள். அல்லேலூயா. நீங்கள் போய் சும்மா நினைக்கிட்டு அண்ணே இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னா இப்படி பார்ப்பாரு. அல்லேலூயா. அக்கா இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா பார்ப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது அவங்க வாழ்க்கையில் அக்கறை கொள்ளணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க பரலோக ராஜ்யம் வரணும். கேட்பாங்க, ஆண்டவர் கேட்பாங்க, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நீ எத்தனை பேரை கொண்டு வந்தாய் என்று சொன்னார். இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் எங்கள் பாஸ்டருடைய கடமையாச்சே, அதெல்லாம் எங்கள் சொல்லலையே அப்படின்னு போது, அப்படியா நீ போய் உட்காரு. காலையில் பார்ப்பீங்க, சாயங்காலம் பார்ப்பீங்க, நைட்டு பார்ப்பீங்க, எப்போயாச்சும் எழுந்திரிச்சு வர சொல்லுவார். வர சொல்லுவார். அந்த ஆஃபீஸில் நடக்குதில்ல அந்த மாதிரி வர சொல்லுவாங்கன்னு பார்த்தா பொழுது போயிடும், விடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ இந்த அம்மாவை பார்க்கும்போது, ஆனால் இந்த அம்மா வந்து தப்பாக நம்ம பிரசங்கிக்க கூடாது. நல்ல கண்ணியமான அம்மா,
புரியுதுங்களா? இந்த ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அவள்கிட்ட இருந்தது ஒழிய மற்றபடி அவள் சூப்பரான கேரக்டர். ஆனா இந்த வார்த்தையை அந்த எலிசா சொன்ன உடனே, ஏது ஆண்டவனே, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவ இருதயம் கடினப்பட்டது. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், அவ புருஷன் தாத்தாவாயிட்டாரு, இவங்க பாட்டி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அதற்கு காரணம், அல்லது அங்கிள் ஆயிட்டாங்க, ஆண்டி ஆயிட்டாங்க. அல்லேலூயா. சகரியா எலிசபெத் தாத்தா பாட்டி, ஆபிரகாம் தாத்தா பாட்டி, இவங்கள பார்த்தா அங்கிள் ஆயிட்டாங்க, ஆண்டி ஆயிட்டாங்க. சில பேர் நீங்கள் ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளெக்ஸ் அடித்து வச்சுருப்பாங்க திருமணத்துக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வயசானவங்களாக இருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ பார்த்துருக்குறீங்களா? சில அல்லேலூயா. நம்ம சின்ன பிள்ளை குறுங்குறுன்னு வச்சுக்க, இவங்களுக்கா என்னமோ அங்கிள் மாதிரி இருக்கிறாங்களே, தாத்தா மாதிரி இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இவ நினைச்சதுன்னு உண்மைதான். என்ன சொல்றாங்க? ஏது ஆண்டவரே, அடியனே, நீங்க பொய் சொல்ல வேண்டாம், அபத்தம் பேச வேண்டும். அதற்குண்டான கால சூழ்நிலை எல்லாம் அற்று போய்விட்டது. நான் எப்படி ஒரு பிள்ளையை நான் பெற வேண்டும், பெற முடியும் என்று சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை தான் பார்த்தாலே ஒழிய என் தேவனால எல்லாம் கூடும் என்று சொல்லி அவள் விசுவாசிக்கவில்லை. ஆனால் தேவன் மீது அன்பாய் இருக்கிறாள், பயந்திருக்கிறாள். அல்லேலூயா. ஆனால் தேவன் மீது விசுவாசம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் விடுதலை பெற முடியவில்லை, விடுதலை ஆகவில்லை என்று நீங்கள் சொல்வீர்களானால் தேவனுடைய மீது நீங்க விசுவாசம் இல்லை. சில பேரை கேட்கும்போது, நானும் கிறிஸ்துவ கான்வென்ட்ல தான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு கிறிஸ்துவத்தை தெரியும். எங்க வீட்டு பக்கத்து வீட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க பாடினாங்க. அப்படிதான் நீங்கள் இருக்கிறீர்கள், அவர்களுடைய எண்ணத்தை போல் தான் இருக்கிறீர்கள். இல்லை, மாறாக காற்றையும் கடலையும் அதற்றின வல்லமையுள்ள தெய்வம் என்னை விடுவிக்க, அற்புதத்தை செய்ய, அதிசயத்தை செய்ய அன்பு இல்லை, அன்பற்ற நிலையில இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையில் அறையப்பட்டார் தானுங்களே. எப்படி அறையப்பட்டார்? 2 கைகளையும் விரித்து. சரி, நான் கேட்குறேன், 2 கையும் முடக்கிட்டாரா முடக்கலுங்களா? அப்போ இன்னமும் சிலுவையிலே தொங்கிக்கிட்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. நம்ம பார்க்கும்போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி 2 கரமும் விரித்து கொண்டுதான் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்திருக்கிறார்? இன்றைக்கும் 2 கரங்களை விரித்து கொண்டு பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருந்து, அல்லேலூயா, நம்முடைய தெய்வத்தை போல தெய்வம் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு, நீங்கள் மற்ற மதத்தாரர்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை போல அல்ல, அல்லது மற்ற நபர்கள். சங்கீதம் 100, நான் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் சங்கீதம் 115 உங்களுக்கு காண்பிக்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டல்ல, காதை பொத்திக் கொண்டல்ல பேசாத தெய்வம் நம் தெய்வம் இல்லை. மாறாக நம் தெய்வம் பேசும் தெய்வம், ஆபிரகாமை சிநேகிதன் என்று சொன்ன தெய்வம். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தெய்வம் பாருங்க, ஒரு குழந்தையை இப்படி தூக்கிக்கிட்டு நிக்குது. அல்லேலூயா. நம்ம தெய்வம் வருத்தப்பட, அதாவது சிறு பிள்ளைகள் என்னிடத்திற்கு வருகிறதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி நம்ம சிறு பிள்ளைகள் மீது அன்பாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வங்க இன்றைக்கு நீங்க விடுதலையாக வேண்டும். உங்க சிந்தையில, உங்க ஆவியில, உங்க ஆத்துமாவத்துல நீங்க விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தெய்வத்தை போல பேசும் தெய்வம். உங்களுடைய நண்பர் வசதியாயிட்டு உங்களோட பேசாமல் போனதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நேவர். என் இயேசு உங்களோட பேச ஆயத்தமா இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? உங்களோட பேசுவதற்கு ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். நீங்க ஆயத்தமா? நீங்க போய் என்ன செய்யணும்? ஒரு முறை நான் சிறு வயசுல சொன்னேன்ல, நான் சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கையில் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க. அது கம்மியாக தான் வருவாங்க. ஹவுஸ் ஆஃப் காட் சர்ச் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சில் அந்த இருக்கிற 10 வாலிப பிள்ளைங்களும் அப்படி சொல்லுவாங்க. சொல்றது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் வரத்தையும் உடையவர்களா ஒருவர் பேசி அப்படியே வருவார்கள். எனக்கு அதை பார்த்து என்ன இருக்கும்? ஆச்சரியமாகவும் இருக்கும், எனக்கு வாஞ்சையாகவும் இருக்கும். எனக்கு வேண்டும் ஆண்டவரே,
எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட அபிஷேகம், இப்படிப்பட்ட கிருபை எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி நான் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுத்தேன். சரி என்று சொல்லி நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் காலையில் ஒரு 9 மணி இருக்கும், நல்லா குளிச்சுட்டு என்ன செய்ய, நல்லா குளிச்சுட்டு சுடிதாரை போட்டுக்கிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், இந்த அந்நிய பாஷை பேசுகிற அபிஷேகம், தீர்க்க தரிசனம் உரைக்கிற அபிஷேகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இன்னும் ஒருபடி நம்மளை தூண்டி விடுறார் பவுல். என்ன தீர்க்க தரிசனத்தை வரத்தை நாடுங்கள்னு சொல்றாரு. அப்படியானால் இயேசுவே எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி முழங்கால் படியிட்டது தாங்க தாமதம். முழங்கால் படியிட்டது தான் தாமதம். என்னை நிரப்பினார் 2006. அல்லேலூயா. அப்படி நம்ம வாஞ்சை உடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த மாதிரி பாஸ்டர் வந்து உங்களுடைய தலை மீது கையை வைத்து, அம்மா இப்படி சில பேர் பாஸ்டர்ட்டே போய் சொல்லுவாங்க ஜெபிக்கும் போது, அம்மா இது மாதிரி காண்றேன், இல்லையே பாஸ்டர் உங்கள் வீட்டில் அப்படி இல்லையே பாஸ்டர், பொய் சொல்லிட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உன்னை கள்ள உறவில் பார்க்குறேனே, இல்லை பாஸ்டர் அப்படின்வாங்க. ஆனால் அங்கே கள்ள உறவில் தான் இருக்கும். தேவன் எப்படி பொய் சொல்ல, தேவன் பொய் சொல்வாரா? இல்லை பாஸ்டர் பொய் சொல்கிறதுக்கு ஏவுவாரா? அப்படியானால் நீங்கள் முழங்கால் படியிடுங்க. ஆண்டவரே, ஐயா பாஸ்டர், என்னை இந்த ஆவியிலிருந்து, இந்த கட்டுகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும், என் இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது என் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை இந்த பெண் முகத்தில், பெண் இச்சைகளில் நீங்கள் இருப்பீர்களானால், ஆஃபீஸில் வேலை பார்ப்பீங்கன்னா, இந்த டிவி சேனலையும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களாக இருக்கட்டும், நீங்கள் அப்படி ஒருவேளை கண்களின் இச்சையில், மாம்சத்தின் இச்சையில் விழுந்திருப்பீர்களானால் 3 நாள் உபவாசம் எடுங்கள், லீவு போடுங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு போடணும்னா உங்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் ஆராதிக்கணும், அப்போ தான் தூங்கணும் பாஸ்டர், அப்போ தான் துணி துவைக்கணும் பாஸ்டர், உங்களை ஒரு நாள் துவைப்பாரு. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் 3 நாள் என்ன செய்யணும், வேலை மேலாளர்கிட்ட கேளுங்க, எனக்கு லீவு தாங்கணும். இன்னும் ஒருபடி இல்லை, நான் இது 3 நாள் பற்றா என்னால் முடியாது, 7 நாள் எடுங்க, 7 நாளில் என்னால் விடுதலை பெற முடியாது, நான் என்ன செய்யறேன், 1 மாதம் நீங்கள் லீவ் எடுங்க. நீங்கள் பரலோகம் போகணும், பரலோகம் இறங்கி உங்களிடத்திற்கு வரணும். அப்படி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள். நீதிமொழிகள் எழுதப்பட்ட வசனத்தின்படி தன் பாவங்களை மறைக்கிறவன், அல்லேலூயா, சுகம் பெற மாட்டான், நலம் பெற மாட்டான், வேலை பெற மாட்டான், திருமணமாகாது, பிள்ளை பெற முடியாது. அப்ப நீங்க அறிக்கை செய்து விட்டுவிட முயற்சி பண்ணணும், விட்டுவிட அவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை உண்டாகி, விடுதலையை பெற்று என் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்லியிருக்க, நீங்கள் சாட்சியற்ற ஜீவியத்தை நீங்கள் வாழலாமா? அல்லேலூயா. பொய் சொல்றது அது ஒரு ப்ளூவில், என்னமா ஒரு ஸ்லோவில் வந்துருச்சு பாஸ்டர், கெட்ட வார்த்தை ஒரு ப்ளூவில் வந்துருச்சு, அல்லது எப்படியோ வந்துருச்சு. இப்படித்தான் சாக்கு போக்கை சொல்லுகிறமே ஒழிய, என் இயேசுவே 1 கொரிந்தியர் 1:9 11 வாசிக்கும் போது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். அல்லேலூயா. அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் வானம் பண்ணுகிறீர்களே, எப்படி இந்த கை உங்களுக்காக சிலுவையில் மறித்தது, எப்படி பொய் கணக்கு எழுத இந்த கை ஏவினது. பவுல், அதாவது பேதுரு சொல்ற அனனியா சபேரியால்ட்ட, எப்படி இருவர் ஒருமனப்பட்டீர்கள், பொய் கணக்கை எழுதுவதற்கு கொடுப்பது சம்பளம் வேறு, கணக்கு எழுதுவது நோட்டு வேறு. நீ அதை சம்பாதித்து அல்லது சேகரித்து நீ என்ன செய்ய போகிறாய்? தேவனுடைய சமூகத்தை இழக்க போகிறாயோ, அல்லது உன்னுடைய பின்வரும் சந்ததிக்கு நீ சாபத்தை கூட்டி வருவித்து வைத்து போக போகிறாயோ? காலையில் எங்கள் கிராமத்தை எங்கள் ஊரில் உள்ள ஒரு குடும்பத்தை நினச்சி பார்த்தேன். ஆனால் நல்ல குடும்பம், சூப்பரான குடும்பம். அந்த தாத்தாவை நினச்சி பார்த்தேன் நல்லவர், அந்த அம்மா அவங்கள நினச்சி பார்த்தேன் நல்லவங்க. 3 பெண் பிள்ளைகள், சூப்பரானவங்க,
அதனால் அந்த பிள்ளைங்கள்லாம் யாரும் அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்தான். அவன் என் வயசு உடைய பையன். ஆனால் பார்த்திங்கன்னா 2 கண்ணும் தெரியாது. என்னாச்சு? 2 கண்ணும் தெரியலை. சரி, 2 கண்ணு தான் தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு மூத்த பையன் ஒரு பையன் இருக்கிறான். அவனும் புத்தி சுவாதீனம் இல்லாமல் என்கிட்ட ஓடியே போயிட்டான். அப்போ அந்த குடும்பத்தை நான் நினச்சி பார்த்தேன். ஏன்னா என் கண்ணுக்கு முன்னாடி நல்லவங்களாக இருக்கிறாங்களே, நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில பேர் நல்லவங்களாக இருக்கிறாங்க, நடிக்கிறாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் அல்லது நம்ம முன்னும் உள்ள ஜெனரேஷன்களை நினச்சி பார்த்தா அவங்க ஏதோ ஒரு சாபத்தை என்ன செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு உன் குடும்பத்தில் பிள்ளை இல்லை, உன் குடும்பத்தில் வேலை இல்லை. உன்னுடைய மாமியார் சொல்லியிருக்கலாம், நான் சமைத்து மற்றவர்களுக்கு பரிபூரணமாய் கொடுத்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைய சந்ததிகளோ பட்டினியா இருக்கு என்று சொன்னால் அன்றைக்கு ஏழைகளுக்கு இறங்கவில்லை. அல்லேலூயா. அன்றைக்கு இருதயம் கடினமாய் இருந்திருக்க கூடும். அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு எதிர்த்தவர்களாக இருக்கக்கூடும். பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு விடுதலை ஆகும். நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசித்தது போல உன் இனத்தையும் உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய தேசத்தையும் விட்டு அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு நீங்க போகணும்னா இவ்வளவும் சொல்லப்பட்ட அடிமைத்தனத்து ஆவியிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். இல்ல பழைய குருடி கதவை தேடி அப்படியே தான் நான் இருப்பேன் என்று சொல்வீர்களானால் பரலோக ராஜ்யம் உங்களுக்குரியதல்ல. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை இழந்து போகிறீர்கள். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்தரித்துக் கொள்கிறார்கள். அப்படியானால் தேவ சமூகத்திற்கு போங்க, தேவனுடைய பாதத்துக்கு போங்க. என் இயேசுவே, நான் என்ன செய்ய